சின்ன பொண்ணு சீக்கிரம் வெடி வை. வெடியை கொளுத்தி வாய்க்குள்ள போட்டுருவேன். ஆள் இவ்வளோ நேரம் வெடி போடுறதுக்கு பயந்துட்டு இருந்துட்டு நான் வந்து நிற்கவும் வேமா வெடி போடான். ஆள் மண்டையும் பாரு. செத்த நேரம் நில்லுங்க, நானே வைப்பேன். நான்லாம் அணுகுண்ட கையில் பிடிச்சி தூக்கி போட்ட ஆள் இப்போ கீழே வச்சு வெடிக்க வேண்டியதாக போச்சு. கையில் வச்சு தூக்கி போட வேண்டியதானே வீராங்கண்ணே? ஏன் உங்கள் வீட்டுக்கிட்ட வெடிக்காமல் ஆள் இங்கே கொண்டு வந்து காமாட்சி அக்கா வீட்டுக்கு பின்னாடி வெடிச்சிக்கிட்டு இருக்கு? அங்கேயே மாமியை கிளவி புழு புழுன்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்குந்தாக்கா இங்கே வந்தேன். நீங்கள் வேற என்னை சோதனைப்படுத்தாதீங்கக்கா. செத்த நேரம் நில்லுங்க, நானே வெடிப்பேன். சரி சரி வெடி. சின்ன பொண்ணு எனக்கும் ஒரு வெடி தருவியா சின்ன பொண்ணு? உனக்கு வெடியெல்லாம் வேணாம் பூமா, நீ இப்படியே பேசு. தானா வெடி செதறி உன் வாய்க்கு வந்து விழுந்துடும். ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்லியா? எல்லாரும் நான் பேசுறத வச்சு கிண்டல் பண்றாவ, நீயும் அப்படித்தானே பண்ணுற? நான் உன்னை நல்லவான்னு நினச்சி தான் பழகுறேன். ஆனால் நீ எப்பவும் என்னை இப்படித்தான் டேமேஜ் பண்ணிடியா? அப்படியா இழுவ? செத்த நேரம் பேசாம இருக்கியா? நான் வெடி கொளுத்த போறேன். இப்படியே பேசுனேன்னு வச்சுக்க, வெடி எடுத்து வாய்க்குள்ள வச்சு கொளுத்தி போடுவேன். போ சின்ன பொண்ணு, உன் விளையாட்டுக்கு ஒரு அளவில்லாமல் போச்சு. இழுவ என்னத்தை சொன்னாலும் மசிய மாட்டேங்கிறாள. சரி இரு, வெடியை வைக்கிறேன். ஆ வை வை. 4 முடி தள்ளிக்கங்க, வெடியை வச்சிட்டு இருக்கேன். நான் தள்ளி தான் நிற்கிறேன், நீ வை. ஆ பத்திட்டு. எப்படி இழுவ? சூப்பராக வெடிச்சிச்சா? நீ ஒரு பாம் வைக்கிறியா? ஆ சரி தா, நான் ஒன்று வைக்கட்டும். இந்த இழுவ புடி. ஆஹா, எனக்கு வேற கம்பி மத்தாப்பு தான் வேணும், இது வேண்டாம். சரி இரு, வேற எதுவும் எடுத்தாரேன். சின்ன பொண்ணு என்ன பற்ற வைக்காம கொடுத்துருக்கா? இதை பற்ற வை. பத்த தானே வைக்கணும் பூமா. இரு, நம்ம 4 முடி நல்லா பற்ற வைக்கும். 4 முடி பூமாக்கு பற்ற வைக்கணுமா? டக்குன்னு போய் அவங்க வீட்டில் ஏதாச்சும் சொல்லி பற்ற வச்சுட்டு வாங்க பார்ப்போம். சின்ன பொண்ணு, அவையெல்லாம் எதுக்கு வீட்டில் போய் பற்ற வைக்க சொல்லியா? அவைய சும்மாவே பக்கத்து வீட்டில் இருந்துட்டு ஏதாச்சும் பற்ற வச்சுக்கிட்டு தான் இருப்பாவ. என்னது பற்ற வச்சுக்கிட்டு இருப்பேனா? நான் என்னைக்கு வந்து உன் குடும்பத்தில் பற்ற வச்சு விட்டேன்? இங்கே பாரு பூமா, ஒழுங்காக பேசி பழகு பார்த்துக்க. நான் என்னைக்கு உன் குடும்பத்தில் வந்து பற்ற வச்சு விட்ருக்கேன்? இப்படி பேசிகிட்டு இருக்க நீ? எக்கா அன்னைக்கு கூட ஒரு நாள் பற்ற வச்சியல்ல என் வீட்டுக்காரர்கிட்ட. நான் வெளியே போன விஷயத்த நான் வெளியில் கடைக்கு போன நேரமாக பார்த்து வந்து மாட்டி விட்டியல்ல, அப்போ அதுக்கு பேர் என்ன? பற்ற வைக்கிறது தானே. அன்னைக்கு வீட்டுக்காரர் தான் என்கிட்ட கேட்டான், என்ன மைனி அவள் எங்கே போனா என்ன ஏதுன்னு. சரி, அவன் கேட்கும்போது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அதனால நான் சொன்னேன். அவன் கேட்காம நானாக போய் ஒன்றும் பற்ற வைக்கலையே. இல்லையக்க, அவைய சொன்னாவல, நான் பாட்டுக்கு இருக்கேன். ஏன் மைனி வந்து இப்படி நீ நேற்று ஊர் சுத்த போனா அப்படின்னு சொல்லிட்டு போறாவ. அடுத்தவிய சொல்கிற அளவுக்கு நீ நடந்துக்கிறனால தானே அவிய சொல்லியாவ அப்படின்னு சொன்னாவலக்க. இருக்கேன் சொல்லாதன்னு சொல்லியிருக்கான் பாரு. எல்லாத்தையும் பொண்டாட்டிட்டு அப்படியே ஒப்பிச்சிருவானுவ போலக்கு. நம்ம கட்டுனதான் கூமுட்டையாக இருக்குது, ஒன்றும் வந்து சொல்லாது. இருக்கேன் சொல்லாதன்னு சொல்லியும் வந்து சொல்லியிருக்கான் பாரு. இவங்கிட்டலாம் போய் நம்ம எப்படி அடுத்து வேறு எதையாச்சும் சொல்ல முடியும்? இவ்வளோ விடக்கூடாது. நான் சொல்லலும் வீட்டுக்காரர் தான் கேட்டான்னு சொல்லி எதனா சொல்லி இங்கே சமாளிச்சுட்டு அப்புறம் அவனை பார்க்கும்போது என்ன ஏதுன்னு கேட்கணும். மைனி சொல்லுங்க மைனின்னு அவனு தானே கேட்டான். சொல்ல ஊன்னு கதையை கேட்டுட்டு கடைசியில் சொல்லாதன்னு சொல்லிட்டு வந்த விஷயத்த அவகிட்ட சொல்லியிருக்கானே திமுரு பிடிச்சவன். இழுவ நல்லா விவரமாக கேட்குதே. என்னத்தை சொல்லி இவளை சமாளிக்க போகிறோன்னு தெரியல. எல்லாம் அந்த பயலால் வந்தது. என்ன நாள் முடி பூமா கேட்குற கேள்வி எதுக்கும் பதில் சொல்ல முடியலையோ? நான் ஏன் பதில் சொல்லாமல் இருக்க போகிறேன்? நான் சொல்லுவேனே, எனக்கு என்ன? நான் என்ன பொய்யா சொல்லியிருக்கேன்? பதில் சொல்லாமல் தானே இருக்கு. நான் பதில் சொல்லுவேனே. அப்போ சொல்லுங்க. சொல்லுவனேன்னு தான் சொல்கிறீங்களே தவிர சொன்ன பாடம் இல்லையே. சின்ன பொண்ணு, இப்போ எதுக்கு வந்தோம்? மத்தாப்பு கொளுத்தி பட்டாசு அடிக்க தானே. அந்த வேலையை பாரு. நல்ல நாள் முழுது என் வாயிலேருந்து வாங்கி கட்டிக்காதீங்க.
4 முடி தான் மேலே தப்பு இருந்தா நல்லா தரையிடந்தோம் தான் ஆடுது. சரி சரி, மூஞ்சி அப்படி வச்சிருக்காதீங்க. உங்கள் சண்டையிலெல்லாம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் போடுங்க. இப்போ வாங்க மத்தாப்பு கொளுத்தி பட்டாசு வெடிப்போம். சரி, நீ போய் வெடிப்போ. சரிங்கம்மா, உங்கள் மூஞ்சி எப்படி பார்க்க சகிக்கலை. இது ஓகேவா சின்ன பொண்ணு? அம்மா, அதுக்கு அதுவே பரவாயில்ல. இப்போ பார்க்க தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கீங்க. 4 முடி, இப்போ என்ன பண்ணீங்க? சிரிக்கவா செஞ்சிய? ஆமா சின்ன பொண்ணு, என் சிரிப்பை பார்த்து மயங்கிட்டியோ? எக்கா, நீங்க எது பண்றதா இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்க. பயமாவில் இருக்கு. பயமா இருக்கும், பயமா. போடி கிறுக்கி. நெசமா 4 முடி, நீங்கள் சிரிச்சதை பார்த்து நானே பயந்துட்டேன். நடுராத்திரியில் எவனாச்சும் இந்த சத்தத்தை கேட்டான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கொல்லிவாய் பிசாசு தான் நம்ம வாசல்லையாக கிராஸ் பண்ணி போகுதுன்னு நினச்சிருவான். சரி டி, வெடிங்க பட்டாச. இவ்வளவு வேற நம்ம வாயிலேருந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தையை பிடுங்கிட்டே இருப்பாளுவ. பூமா, நீ பட்டாசை வை. சின்ன பொண்ணு, நம்ம புசுவானம் பொருத்துவோமா? சரி, அப்போ புஷ்வானம் பொருத்துவோம். இரு, அதுக்கு முன்னாடி என் கம்பி மத்தாப்பா நான் பத்த வச்சுக்கிறியே. வை பூமா. ஆ சரி சின்ன பொண்ணு. ஏ பூமா, பத்திக்கிச்சு தள்ளிப்போ. சூப்பரா எரியுது சின்ன பொண்ணு. ஆமாம் பூமா, செம்மையாக இருக்குல்ல. ஆ நல்லா இருக்கு. ஏலா, நீங்க தான் கிடந்துக்கிட்டு இங்கே வெடி வெடிச்சிட்டு கிடக்கீங்களா? நான் கூட என் பிள்ளைகள் தான் வந்து வெடி வெடிச்சிட்டு கிடக்காளுங்க, தீவாளி எதுமா நினைச்சேன். இல்லைக்க, நாங்கள் தான் வந்து காலங்காத்தால வெடி வெடிச்சிட்டு கிடக்கோம் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி. என்னலா, அவ்வளோ வேறு என் வீட்டுக்கு பின்னாடி வந்து வெடி வெடிச்சிட்டு கிடக்கீங்க? உங்களோட வீட்டுக்கு போய் வெடிக்க வேண்டியதானே? என்ன காலங்காத்தால எங்கள் வீட்டு பக்கம் வந்தாச்சு? வீட்டுக்கு போனால் எங்கள் மாமியை கழுவி ஏதாச்சும் புழு புழுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குக்க. அதனால தான் சரி உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து வெடிப்போமேன்னு வந்தோம். இங்கேனா நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டே பார்த்தீங்களா, அதான் இங்கே வந்தோம். நல்லா இருக்குல்ல உங்கள் கதை. வீட்டுக்குள்ளே வேலையே பார்க்க முடியாத அளவுக்கு டொப்பு டொப்புன்னு போட்டு வெடிச்சிக்கிட்டு இருக்காளுங்க. என் வீட்டு பிள்ளைகள் தான் வெடிச்சிட்டு இருக்காளுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லி அவளை அங்கிட்டு இழுத்துட்டு போவோன்னு வந்தேன். இப்போ பார்த்தா வீங்கி வெடிச்சிட்டு கிடைக்கிய. விடுங்கக்க, எல்லாம் ஒரு நாள் தானே. ஆமாம், ஒரு நாள் தான், ஒரு நாள். அப்படியே ஒரு நாள் தானே நீங்களே வெடிப்பிய. இந்த தீபாவளி வெடி எத்தனை நாள் வச்சு வெடிப்பீங்களோ தெரியலை. கார்த்திகை வரைக்கும் டொப்பு டொப்புன்னு போட்டுக்கிட்டு தான் திரிவிய. அப்புறம் என்னமோ ஒரு நாள் தான் வெடிக்க போகிற மாதிரி பேசுவாய்வ. சரிக்க, சத்யா வித்யாவி எங்கே? தெரியலட்டி, காலிலேருந்து இன்னும் எந்திரிச்சு குளிக்கவும் இல்லை அழுவ. ஆளுல தான் தேடி சுற்றிட்டு திரியேன். சரி, பின்னாடி தான் இருப்பாளுங்க. வெடி சத்தம் கேட்குது, அவ்வளோலாம் தான் இருக்குன்னு பார்க்க வந்தேன். பார்த்தா நீங்கள் வெடிச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளோல காணா. அதான் எங்கே போனாலுங்க என்னன்னு ஒன்றும் தெரியலையே. வீட்டுக்குள்ளே தாக்க எங்கேயாச்சும் இருப்பாளுவ, நீங்கள் பார்க்காம வந்துட்டு இருக்கோம். இருக்கும். நானும் படுத்திருந்த இடத்துல தான் பார்த்தேன். அப்புறம் கிச்சன் பக்கம் தான் திருத்தி தெரிஞ்சேன்னா இப்போ வெளியே வேட்டு சத்தம் கேட்கவும் வந்துட்டேன். அவளுக்கு வேற எங்கேயும் இருக்காளுங்களா என்னமோ தெரியலை. ஹால் பக்கம்லாம் போகலாம், அப்படியே பின்வாசல் வழியாக கிச்சன்லேருந்து வந்துட்டேன்னா அவ்வளோலாம் நான் பார்க்கல. இல்லை ஒருவேளை டிவி பார்க்குற ரூமில் இருக்காளுங்களோ என்னமோ. காலங்காத்தால் எந்திரிச்சு போய் சும்மா நாளே டிவி தான் முன்னாடி உட்காந்துருப்பாளுங்க. இன்னைக்கு தீபாவளி வேறையா, சொல்லவா வேணும்? தீபாவளியே டிவியே கதையும் தான் கிடப்பாளுங்க. தீபாவளி எதுவுமா சின்ன பிள்ளைகள் அப்படிதாக்கா இருக்கும். இருந்தாலும் அவளுகளை பெரிய பற்றி விடுங்க, எங்களோட சேர்ந்து வேட்டி வெடிக்கட்டும். ஏன்னா நான் உங்களையே வீட்டில் போய் குளிச்சுட்டு புது துணி உடுத்துட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளுகளையும் கெடுக்கிறீங்களா? போங்களா, அவ்வளோ நேரம் உங்கள் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு புது துணியை உடுத்துட்டு வாங்க. இப்படியெல்லாம் தீபாவளிங்க, தீபாவளி எதுவுமா? போங்களா, போய் வீட்டில் போய் நல்லா குளிச்சு எடுத்துட்டு புது துணியை உடுத்துட்டு வந்து வேட்டு வெடிங்க. ஒன்றும் சொல்ல மாட்டேன். காலங்காத்தால் புருஷன் பிள்ளைன்னு அம்புட்டி வீட்டில் விட்டு வந்து வேட்டு வெடிக்கிறாளெல்லாம் வேட்டு. போங்களா, போய் வீட்டில் வேலையை பாருங்க. காமாட்சியக்கு நான் முன்னாடி சொன்னுக்கு இவ்வளவு தான் கேட்கல. என்னாச்சுமா, உனக்கு ஒரு பக்கமாக இழுக்குது? ஏமா சிரிக்கிறிய? ஏக்க, அதுக்கு திடீர்னு இப்படிதாக்கா இழுத்துக்கிட்டு போகுது. ஒருவேளை பூமா கூட சேர்ந்து எதுக்கும் இழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஹே லூசு சின்ன பொண்ணு, அப்படிலாம் இல்லடி. இது ஸ்டைலான பேச்சு, அது உனக்கு தெரியாது. எனது தெரியாதா? ஹே லூசு கிறுக்கி, தெரியாது இல்லடி, தெரியாத. இவிய திருந்த மாட்டாக்க, விடுங்க. என்னமோ சரி, எல்லாரும் வீட்டுக்கு போய் குளிச்சு எடுத்துட்டு வாங்க. அப்புறமா வந்து பட்டாசெல்லாம் கொடுத்தலாம். எங்கள் வீட்டில் எங்கள் மாமியை கிளவி நீ பட்டாசை கொளுத்தினாலும் சரி, இல்லை ஊரையை கொளுத்தினாலும் சரி, கொஞ்ச நேரத்துக்கு வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லிடுச்சு. என்ன சின்ன பொண்ணு சொல்கிற? ஆமாக்கா, நோயின்னுக்கிட்டு இருந்தேன்னா அதுவே பார்த்துச்சு. ஏதாச்சும் வேறு செய்வா அப்படி இப்படின்னு சும்மா தான் கேட்டேன். அது எம்மா தாயே, நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், வீட்டை விட்டு நீ கொஞ்ச நேரம் வெளியே போனாலே எனக்கு பெரிய உதவியாகும் அப்படின்னு சொல்லி வெளியே பற்றி விட்டுருச்சு. நானும் சரி கிளவி போன்னு சொன்ன நேரமே ஓடுனாத்தான்னு சொல்லிட்டு
ஓடி வந்துட்டேன். இங்கே பட்டாசு பாக்ஸையும் தூக்கிட்டு வந்துட்டேன்னா நான் பாட்டு வெடிப்பேன். என் பிள்ளை சின்ன பிள்ளை தானே, அவள் வெடிச்சுக்கிட மாட்டா. அதனால் நான் மட்டும் வெடிச்சிட்டு நான் அப்படியே தூக்கிட்டு போக வேண்டியதான். இங்கே வர வழியில் தான் இவங்க 2 பேரையும் பார்த்தே வாசலில் நின்று இருந்தாங்க. சரி நீங்கள் பட்டாசு வெடிக்க வரீங்களான்னு கூப்பிடவும் ரெண்டு பேரும் ஓடி வந்தாச்சு. ஏலா அவிய வீட்டில் தான் அவ மாமியா சரி போயிட்டு வான்னு சொல்லவும் அவள் வந்திருக்கா. உங்கள் 2 பேருக்கு என்னல வீட்டில் வேலை பார்க்க வேண்டியதானே? பிள்ளைகளையும் போட்டுவிட்டு இப்படி வந்து நிற்கிறீங்களே. யார் காலைல சாப்பாடு செய்வா, மத்தியானத்துக்கு சாப்பாடு செய்வா, வீட்டு வேலையெல்லாம் யாரெல்லாம் பாப்பா? அதுக்கெல்லாம் என் வீட்டுக்காரர் இருக்காரு. நான் இந்த தடவை ப்ளவுஸ் தச்சு காலு கையெல்லாம் ஒரு வலி. ஏம்மா நீ ஒழுங்காக பேசினா என்கிட்ட பேசு, இல்லைன்னா பேசாத. நீ பேசுறதுல பாதி வார்த்தை புரியுது, மீதி வார்த்தை உள்ள முழுங்கிறியா? என்கிட்ட நான் ஒழுங்காக பேசினா பேசம்மா, இல்லைன்னா பேசவே வேண்டாம். பூமா நீயாச்சும் நான் சொல்கிறத கேளு. ஒழுங்காக வீட்டுக்கு போய் சமைச்சு எடுத்துட்டு வீட்டில் சாப்பிட்ற வேலையை பாரு. இவ்வளோட சேர்ந்து சுற்றியே தெரியாத. இல்லைக்கு என் வீட்டுக்காரு வைக்க போகிறோட பேசிட்டு இருந்தானா, அதனால அவனை அடித்து துவைச்சி காய போட்டு வந்திருக்கேன். அவனே சமைக்கவும் சொல்லியிருக்கேன். அவனே இன்னைக்கு சமைச்சிருவாங்க. எனக்கு வீட்டில் வேலை இல்லை இப்போதைக்கு. அவனே சமைச்சிட்டு பிள்ளையும் குளிப்பாட்டி விட்டுட்டு தான் வந்தேன்னா ரெடி பண்ணி விட்டுருவான். அதனால பிரச்சனை இல்லைக்கு. என்னமோ பண்ணுங்கம்மா, வீட்டில் திட்டு வாங்காமல் இருந்தால் சரிதான். நான் போகிறேன், எனக்குள்ளே வேலை கிடக்கு. சின்ன பொண்ணு வேற வெடி கொளுத்துவோமா? சரி பூமா. சின்ன பொண்ணு நீ வைக்கிறியா? இல்லை பூமா, நீயே வை. இவ்வளோ நேரம் நான் தானே வச்சுட்டு இருந்தேன், நீயே வை. சரி சின்ன பொண்ணு.